வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சமையல் vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, மார்னிங் முட்டைக்கோஸ் பொரியல் தான் செஞ்சுருந்தோம். முட்டைக்கோஸ்க்கு நம்ம வீட்டில் தான் அதுதான் செஞ்சாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, முட்டைக்கோஸ் நம்ம எல்லோ கலர் முட்டைக்கோஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் முட்டைக்கோஸ் பொரியல், இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு சொட்டு கூட தண்ணி விடலை. பட் அதில் முட்டைக்கோஸ்லேருந்தே தண்ணி விட்டு வந்திருக்குது பாருங்கள். நல்லா வணக்கி விட்டுக்கணும். நல்லா வணக்கி அந்த முட்டைக்கோஸ் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்குற ஸ்டேஜ் வரும்போது மசாலா அரைச்சி அதில் ஆட் பண்ணிடணும். அப்படி தான் நம்ம முட்டைக்கோஸ் சாம்பார் செஞ்சோம். அதுக்கப்புறம் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சுருந்தோம். மசாலாவுக்கு பேஸ்ட்டெல்லாம் ரெடி ஆகிருச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த பேஸ்ட்டை சாந்தை அதில் விட்டுக்குவாங்க. விட்டு அது நல்லா கொதித்து வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இவ்வளோ தான் முட்டைக்கோஸ் சாம்பார். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் இன்னொரு அடுப்பில் வெந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம 2 அடுப்புலேயும் குழம்பு தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக தான் சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு அரிசி ஊற வச்சு ரெடியாக வச்சுருந்தோம். முட்டைக்கோஸ் பொரியல் வெந்து வரும்போது தேங்காய் கோகனட் ஆட் பண்ணி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் எழுந்திரிச்சியுமே நைட்டே அரிசி ஊற வச்சுருந்தோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவாட்டுறதுக்காக. மார்னிங் எழுந்திரிச்சதையும் பால் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய வச்சிட்டோம். பால் ஊற்றி பால் ரெடி ஆகிட்டு இருக்கு. பால் காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் ரசம் கொஞ்சமாக இருந்துச்சு. சரி, ஓகே இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ரொம்ப ஆழத்தில் கிடக்குதுன்னு தானே பார்க்குறீங்க ரசம், அப்படி தான் இருந்துச்சு. சரி, ஓகே அதையே அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. தேங்காய் பொரியலுக்கு ஆட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம். தேங்காய் ஆட் பண்ணி பொரியல் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு பொரியலுமே அதுக்கப்புறம் அடுப்பில் வெந்துட்டு இருக்கக்கூடாது. தேங்காய் ஆட் பண்ணதையும் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அது என்ன ரீசன் என்னென்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, ரசம் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையே வச்சுக்கலான்னு பார்த்தோம். கடைசியாக வேணாம் அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு புது ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் பிளான் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரசம் செஞ்சாங்க. வேறு ரசம் வச்சதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. சாப்பாடும் வச்சுட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நைட்டே அரிசி ஊற வச்சிரும் அப்படின்ட்டு. அரிசி ஊற வச்சு மாவாட்டலான்னு சொல்லிட்டு அதுவும் கிரைண்டரில் போட்டு விட்டாச்சு. நீங்கள் மாவாட்டினீங்க அப்படின்னா 1 day பிஃபோர், அதாவது மார்னிங் ஆட்டினீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா இதாக இருக்கும். நாங்கள் அப்படி தான் எப்போவுமே செய்வோம். நைட்டே ஊற வச்சுருவோம். மார்னிங் இட்லிக்கு ஆட்டிக்குவோம். அதுக்கப்புறம் டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தக்காளி வணக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியும் சின்ன வெங்காயம் போட்டு வணக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் ரேட் ஓவர்ன்றதுனால யாருமே சின்ன வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம சின்ன வெங்காயம் நம்ம வீட்டில் இருந்துச்சு. சரி, ஓகே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி கொஞ்சமாக வணக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்காக தக்காளி வணக்கி விட்டாச்சு. தக்காளி நல்லா வெந்து அந்த தண்ணியிலேயே வேக விடணும். நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறது இல்லை. அதே தண்ணியிலேயே தக்காளி வர வரைக்கும் அப்படியே இருக்கும். சரி, ஓகே இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தான் ஊற்றிடணும். இட்லி வித் தோசை ரெண்டுமே இருந்துச்சு. எது வேணுமோ அவங்களோட ஓன் ப்ரிப்ரேஷன் எது வேணுமோ அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இட்லி ஊற்றி வச்சுருந்தாங்க. சரி, ஓகே இட்லி க்ளோஸ் பண்ணியாச்சு. அது வர ஸ்டேஜ் வரும்போது நம்ம தோசை ஊற்றினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேக வச்சு அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இட்லி வெந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி, கோகனட் சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோகனட் இதுக்காக நம்ம அதை ஆட் பண்ணி சட்னி தான் இப்போ அரைச்சிட்ருக்கோம்.
சட்னி ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து அதை ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி வந்து வணக்கி விட்டு தக்காளி சட்னி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வந்து 2 தக்காளி ஆட் பண்ணி அதில் மிளகாய் வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா மசிச்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா மசிச்சு வரும்போது அதை எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் தோசை வந்து ஊற்றியிருந்தோம். நல்லா செம்ம கிறிஸ்பியாக வந்துருந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோதான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தோசையும் இட்லி கோகனட் சட்னி தக்காளி சட்னி தான் வந்து இன்றைக்கி செஞ்சுருந்தோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை, see you, டேக் கேர்.